பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 24 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 24:10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை, மாட்சிமை, வல்லமை உண்டாவதாக. இங்கே ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கிறோம், மகிமையின் ராஜா என்று சொல்லி. அந்த மகிமையின் ராஜாவை குறித்து இந்த சங்கீதம் 24 சங்கீதத்தில் மட்டுமே ஏறத்தாழ 5 முறை ராஜா என்று அவர் அழைக்கப்படுகிறதை பார்க்கலாம். அதிலே அந்த 5 முறை அவர் ராஜா என்று அழைக்கப்படுவதிலே சோத்திரம், ஒவ்வொரு முறையுமே அவர் மகிமையின் ராஜா என்றுதான் வர்ணிக்கப்படுகிறார். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிற வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 சங்கீதம், முதலாவது நம்பர் 1 7வது வசனம், இரண்டாவது நம்பர் 2 8வது வசனம், மூன்றாவது நம்பர் 3 9வது வசனம், நான்காவது நம்பர் 4 10வது வசனம். இதிலே 2 முறை. இப்போ இந்த 4 வசனத்திலே அந்த மகிமையின் ராஜா என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒரு முறை ராஜா என்றும் மறுமுறை மகிமையின் ராஜா என்று சொல்லப்படாமல் அந்த 5 முறையுமே மகிமையின் ராஜா என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். இந்த தினந்தோறும் பகல் ஆராதனையிலே நாம் ஒரு நாளைக்கு ஒரு மகிமையை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த மகிமையின் ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையின் ராஜா என்றால் யார்? மகிமையின் ராஜா என்கிற இந்த நாமம், இந்த நாமத்தை குறித்த அர்த்தம் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கிறேன். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது, எல்லாரும் கவனிங்கள், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆகி. இந்த 24 சங்கீதத்தில் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா என்று 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மகிமையின் ராஜா என்றால் என்ன அர்த்தமாம்? அந்த அப்போஸ்தலர் 7:2 சொல்லுகிறது, அவர் மகிமையின் தேவன் என்று அர்த்தம். அந்த மகிமையின் தேவனுக்கு தான் இந்த சங்கீதக்காரர் மகிமையின் ராஜா என்று பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த அருமையான கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமும் என்னுடைய அன்புக்கும் உரிய விசுவாச தேவ பிள்ளைகளே, போதக பிதாக்களே, இந்த வசனத்தை நீங்க மனப்பாடமா சொல்லியிருப்பீங்க, அல்லது சொல்றதை கேட்டிருப்பீங்க, அல்லது ஏதோ காரணத்துக்காக படிச்சிருப்பீங்க. வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். இது வார்த்தையோடு அல்லது அறிக்கையோடு தான் இருந்தது. ஆனால் அந்த மகிமையின் ராஜா என்றால் யார் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த மகிமையின் ராஜா என்றால் முதலாவது அவர் மகிமையின் தேவன் என்று அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும்.
அந்த மகிமையின் தேவனை குறித்து சொல்லும் போது அந்த அப்போஸ்தலர் 2:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். கானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் நல்லவர். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை யாருக்கு தரிசனமானார்? ஆபிரகாமுக்கு. அப்போ மகிமையின் ராஜா என்று சொன்னால் மகிமையின் தேவன் என்று அர்த்தம். மகிமையின் தேவன் என்று சொன்னால் அவர் தரிசனத்தின் ஆண்டவர் என்று அர்த்தம். இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த மகிமையின் ராஜாவை என்றைக்காவது ராஜாவாய் பார்த்திருக்கிறீர்களா? இந்த ராஜாவுக்குள் ஒரு தேவன் இருக்கிறார் என்பது உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா? அந்த மகிமையின் தேவன் என்றாலே அவர் தரிசனத்துக்குரியவர் என்பது உங்களுக்கு அறியப்படுமா? அப்படி இல்லை என்றால் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மகிமையின் ராஜா, அவர்தான் மகிமையின் தேவன். அந்த மகிமையின் தேவன் தான் தரிசனத்தின் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க ஒரு வார்த்தை நான் சொல்லணும். ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. நீங்க எந்த நாமத்தை பிடிக்கிறீங்களோ, எந்த நாமத்தை எடுத்துக்கிறீங்களோ, எந்த நாமத்தை ரொம்ப லவ் பண்றீங்களோ, எந்த நாமத்தை வாயினால அதிகமா யூஸ் பண்றீங்களோ, எந்த நாமத்துக்கு அதிக இடம் கொடுக்கிறீங்களோ, அந்த நாமத்துக்கும் சில கிருபைகள் உண்டு, சில காரியங்கள் உண்டு. அதுதான் உங்க வாழ்க்கையில அப்படியே செயல்படும். உதாரணத்துக்கு, என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லி பாருங்களேன். உங்க உடம்புல உங்களை அறியாத ஒரு தேவ வல்லமை உண்டாகும். உங்க ஜெபத்துல ஒரு வல்லமை உண்டாகும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டோட நாமத்தை நான் எப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நான் சொல்றது, கர்த்தர் நல்லவர். ஏன் எவ்வளவோ நாமங்கள் இருக்கு. மகிமையின் ராஜா என்று இருக்கிறது, மகிமையின் தேவன் என்று இருக்கிறது, மகத்துவமானவர் இருக்கு. ஆனா நான் கர்த்தர் நல்லவர் என்று ஏன் சொல்றேன்னா, நான் எப்போதெல்லாம் இந்த காரியத்துக்கெல்லாம் அடிக்கடி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்றேனோ, நான் நல்லா உயிர்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து நான் சொல்றேன். இந்த கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட பின்பு என் ஜீவியம் நல்ல ஜீவியமாய் மாறிவிட்டது. என்னுடைய சுபாவம் நல்ல சுபாவமாய் மாறிவிட்டது. இவர் நல்லவர், நல்ல பாஸ்டர், நல்ல ஐயா அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்களோ இல்லையோ, என் மனசாட்சி படி குற்றமற்றவனா நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவனா மாறி இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி அறிக்கையிடுகிற நாமம் கர்த்தர் நல்லவர். நீங்க என் பிரசங்கத்தை நான் சொல்ற வார்த்தைகள்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது உண்மை என்பது தெரியும். யாரையும் குறை பேசக்கூடாது, யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் இழிவு பண்ணக்கூடாது, வேற ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி இங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் அதே மாதிரி நம்ம யாருக்கு தீமை செய்யக்கூடாது. இதெல்லாம் அடிக்கடி சொல்லித்தரோம். இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? படிச்சதுனால வந்தது கிடையாது. நான் அடிக்கடி விசுவாசிக்கிறதும் அறிக்கையிடுகிறதுமான நாமம் கர்த்தர் நல்லவர் என்கிற நாமம். அதன்படியே தேவன் என்னையும் நல்லவனாய் மாற்றி, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நல்லவராக மாற்றி கொண்டு வைக்கிறார். அதனாலதான் இங்க சொல்ற இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கும் போது மகிமையின் ராஜா என்று சொல்ற. இப்பயும் இந்த ரகசியத்தை பாருங்களேன். இந்த சங்கீதக்காரன் எந்த அளவுக்கு மகிமையின் ராஜா மகிமையின் ராஜான்னு சொன்னார்ல, அந்த சொன்னதின் விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவே. இந்த 24ஆம் சங்கீதமே தாவீதின் சங்கீதம். அப்ப தாவீது தான் மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜான்னு சொல்றாரு.
இந்த சொன்ன விளைவு பாருங்க, அவன் எதை அறிக்கையிட்டானோ அதே போல தாவீது ராஜாவாய் மாறிவிட்டான். ஆண்டவரை ராஜான்னு சொல்லிட்டு அந்த நாமத்துக்குள் ஓடி புகுந்து கொண்டதுனால இப்ப தாவீது ராஜாவாயாச்சு. சரி, இப்ப இந்த தாவீது ஆண்டவரை வெறும் ராஜா சொல்லல, மகிமையின் ராஜா என்று சொல்லுங்க. அப்போ தாவீதுக்கு மகிமை கிடைச்சதான்னா, ஆமா, எல்லாருக்கும் ஒரு ராஜ்யபாரம் கிடைச்சது. ஆனா தாவீதுக்கு யூதாவின் ராஜ்யபாரமும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரமாக 2 ராஜ்யபாரம் கிடைச்சது. அதுவே அவனுக்கு, அந்த ராஜாவுக்கு ஒரு மகிமை தான். அப்ப எந்த வார்த்தைய சொல்றோம், எந்த நாமத்தை பயன்படுத்துறோம், கர்த்தர் எந்த கிரியை நடப்பிக்கிறோம், அறிக்கையிடும், அதன்படிதான். நாங்க சத்தியத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போய் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க தப்பா நினைக்க கூடாது. உபமானத்துக்காக சொல்றேன். இந்த கொஞ்சம் உலகத்தான்ல பாத்தீங்கன்னா சிலர் பக்தி உள்ளவங்கள இருப்பாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ சிவனே அப்படிம்பாங்க, சிவ சிவா அப்படிம்பாங்க, ஓ சிவா அப்படிம்பாங்க. அப்போ அவங்க பாருங்க, ஒரு உலகத்தார் தான், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. அவங்களுக்கும் குலசாமி என்பது வேற, குடும்ப தெய்வம் என்பது வேற, அப்புறம் ஊர்காவல் தெய்வம் என்பது வேற. இத்தனை தெய்வங்கள் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பொருள் தவறிடுச்சு அல்லது நெஞ்சு படபடப்பான ஒண்ணு வருதுன்னு ஒண்ணு அவங்க சொல்றது என்ன, சிவ சிவா சிவா அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா, எல்லா இயற்கைக்கும் படைப்புக்கும் காரணம் அந்த சிவன், படைப்பின் பரம்பொருள் சிவன். அப்போ அவனை கூப்பிட்டாக்கா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஒரு உலகத்தான் தான் உண்மையான தெய்வத்தை குறித்து தெரியாதவர்கள் தான். ஆனா அவங்க அறிவு பாருங்க, தனக்கு பல சாமி, பாட்டிக்கு ஒரு சாமி, அப்பாவுக்கு ஒரு சாமி, அண்ணனுக்கு ஒரு சாமி, குளத்துக்கு ஒரு சாமி, ஒண்ணுக்கு ஒரு சாமி இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் என்று வரும்போது, ஒரு இடரல் என்று வரும்போது, அல்லது திடீர் எதிர்பாராத அறிக்கை வரும்போது அவங்க உடனே அந்த சாமி இந்த சாமி சொல்றது இல்லை, எடுத்துள்ள சிவசிவா. ஏன்னா படைக்கும் பொறுப்பாற்றல் விட்டவர். அப்ப அவங்களுக்கு தெரியும், அந்த அவன்கிட்ட சொன்னாக்கா எல்லாம் தீர்ந்துடும். இந்த உலகத்தானுக்கு இருக்கிற அந்த விக்கிரக நாமத்தின் மேல் இருக்கிற பல பற்று கூட இன்றைக்கு அந்த பரிதாபம் தேவ ஜனங்களுக்குள் இல்லை. இன்னைக்கும் கூட ஒரு சின்ன படப்படப்பு வந்துச்சு, ஐயோ அப்படின்றோம், இல்லாட்டி அப்பா அப்படின்றோம், இல்லாட்டி அம்மா அப்படின்றோம். ஆனா சங்கீதக்காரனை பாருங்க, அவன் ஐயோவும் சொல்லல, அப்பானும் சொல்லல, சோத்திரம் அம்மானும் சொல்லல. அன்னைக்கு பலவிதமான தெய்வங்கள் வச்சு அந்த தெய்வங்களை சொல்லல. இந்த சங்கீதக்காரன் அழகாய் அறிக்கையிடுகிறார், மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. எந்த அளவுக்கு அந்த சங்கீதக்காரன் அதை சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே அந்த தாவீது, அந்த சங்கீதக்காரர் ராஜாவாகவே மாறிவிட்டார். இதுதாங்க மகிமையின் ராஜா என்கிற நாமத்துக்குள் இருக்கிற வல்லமையும் மகிமை. அப்போ மகிமையின் ராஜா என்று சொன்னால், ஒன்று அவர் மகிமையின் தேவன். மகிமையின் தேவன் என்று சொன்னால் ஒன்று அவர் தரிசனத்தின் தேவன். அந்த மகிமையின் ராஜா என்கிற நாமத்தை நீங்க சங்கீர்த்தனம் பண்ணினீங்க, அறிக்கை பண்ணினீங்கன்னா அந்த ராஜ அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராஜ அபிஷேகம், அந்த ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தம்முடைய மகிமையினாலே அப்படியே நிரப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட அந்த ராஜ அபிஷேகம், ராஜ கிருபை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மகிமையின் ராஜா என்கிற நாமத்தை அடிக்கடி சொல்லுங்க. வேலை செய்யும் போது சொல்லுங்க,
டிராவல் பண்ணும்போது சொல்லுங்க, அலுவலகத்தில் இருக்கும்போது சொல்லுங்க, பிரயாணத்தில் இருக்கும்போது சொல்லுங்க, மகிமையின் ராஜா மகிமையின் ராஜான்னு சொல்லி பாருங்க. நீங்க இருக்கிற இடம் எதுவானாலும் அந்த இடத்தை கத்த நல்லவே அப்படியே அந்த மகிமை நிறைத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அடுத்ததாக, இந்த மகிமையின் ராஜா என்றால் யார்? இந்த மகிமையின் ராஜா என்பவர் எப்படிப்பட்டவர்? அதே சங்கீதங்களின் புஸ்தகம், அதே 24ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவே, 8வது வசனம். சங்கீதம் 24:8 வாசிக்கிறேன். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு விலக்கி காக்கிற மன்னிக்கணும் 8வது வசனம், சங்கீதம் 24:8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். இப்போ இந்த வல்லமையின் ராஜா என்றால் அதற்கு அடுத்த தாற்பயம் என்ன, அடுத்து விளக்கம் என்ன என்று சொன்னாக்கா, அவர் நல்ல வல்லமையும் உள்ளவர் என்றார், வல்லமையும் நிறைந்தவர் என்ற அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அப்போ இந்த மகிமையின் ராஜா என்று சொன்னா அவர் சகல வல்லமையும் உள்ளது. இப்ப வல்லமை அப்படின்னா என்னங்க? சிலர் சொல்றாங்க வல்லமை அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே, அவரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி படைத்தவர். வல்லமை அப்படின்னா சாத்தான அழிக்கிறவர். வல்லமை அப்படின்னா பரிசுத்தாவியினால் நிரப்புகிறவர். வல்லமை அப்படின்னா அடி பயங்கரமானவராய் காணப்படுகிறார். இதுதான் நிறைய பேர் நினைக்கிறார். ஆனா அந்த வல்லமை என்பதற்கு இன்னொரு அருமையான விளக்கம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 19:1 பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன், 2ஆம் பகுதியை. அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. வல்லமை என்று சொன்னா அந்த வல்லமைக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதியாகிய அல்லேலூயா இருக்கு. அந்த வல்லமைக்குள்ள நல்ல இரட்சணியம் இருக்கிறது. அந்த வல்லமைக்குள்ள நல்ல மகிமை இருக்குது. அந்த வல்லமைக்குள்ள அந்த அருமையான கனம் இருக்கு. இந்த 5ம் சேர்ந்தது தாங்க அங்க வல்லமை. அல்லேலூயா, இரட்சணியம், மகிமை, கனம், இந்த 4ம் சேர்ந்து 4 பக்கத்துல இருந்து தன்னுடைய கிரியையை காண்பிக்கும் போது அந்த ஆண்டவருடைய ஜெய காரியம் அப்படியே வல்லமையாய் மாறிவிடுகிறது. அப்ப நீங்க உண்மையான தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையில நிரம்பி பாருங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன ஆசை தெரியுமா? எனக்கு வரங்களின் வல்லமை வேண்டும். சத்தியமா சொல்றேன், வரங்களின் வல்லமை வேண்டும் என்று கேட்கவே கேட்காதீர்கள். யாருக்கு அது திருவுளம் பட்டவனும் அவருக்கு சுத்தமோ அது அவருக்கு எடுப்பான். எனக்கு வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும் அல்ல. கர்த்தர் நல்லவே, உங்களுக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று சொன்னா முதலாவது அந்த வல்லமைக்குள் துதி இருக்கிற ஒரு வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே, நான் நல்ல சோதரம் வல்லமையில் நிறைந்து உம்மை துதிக்க வேண்டும். அதற்கு பேர் தான் இந்த வெளிப்படுத்தல் 19:1 சொல்கிறபடி அல்லேலூயா. அந்த வல்லமை நிறைந்து துதிக்கிறவளாய் என்னை மாற்று. கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய ஊழியத்துல சில காரியத்தை பேச முடியல, இல்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு ஊழியக்காரன் என்ற நிலைமையில் இருக்கும்போது நான் பேசிதான் ஆக வேண்டி இருக்கு. என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவை. சிலரு காலை இருட்டோட ஜெபத்துக்கு வருவாங்க, அப்புறம் தினந்தோறும் ஆராதனைக்கு வருவாங்க, இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வருவாங்க. நல்லது. ஆனா உள்ள வந்துட்டு என்ன பண்ணுது, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கப்சிப்காராவல ஒரு ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம் வராது.
எல்லாருடைய ஆப்பும் ஆன்ல இருக்கும். அங்க நல்ல கிரீன் கலர் பிளர் ஆகும், ப்ளூ கலர் பிளர் ஆகும். ஆனா இவங்களுடைய ஐடி மட்டும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பூட்டு வச்சு பூட்டி, ஓ சோத்திரம் கர்த்தர் நல்லவன், அவன் பெங்களூர் சாவிய வச்சு திறந்தாலும் திறக்க முடியாத அளவுக்கு அப்படியே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்றது கேட்காது, துதிக்கிறது கேட்காது. நான் சொல்றேங்க, அந்த மகிமையின் ராஜா என்று சொன்னால் அவர் வல்லமையும் உள்ளவன். அந்த வல்லமைக்குள்ள என்ன இருக்குது? நல்ல அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய துதி இருக்கிறது. நல்ல வாயத்தரங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல யாரும் சிங்கம் நிக்கலையே, அந்த பக்கத்துல கரடியும் மாடு நிக்கலையே, இந்த பக்கத்துல பூதமும் பேய் நிக்கலையே, பக்கத்துல ஒருவேளை யாரும் இருந்தா யாரு? மனிதர்கள் தானே இருக்கிறாங்க. ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஏளனம் பண்ணா பண்ணிட்டு போட்டோம். இது துதிக்கிறது முக்கியம் அல்லவா? அப்போ கூட்டத்துக்கு வந்தா, ஊழியத்துக்கு வந்தா வாய்களை திறந்து நல்ல துதிக்க பழகுங்க. அந்த மகிமையின் ராஜா என்று சொன்னால் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை என்று சொன்னால் முதலாவது என வெளிப்படுத்தல் 19:1 அதற்குள் துதி என்கிற அல்லேலூயா இருக்குது. இரண்டாவது இந்த வல்லமைக்குள் என்ன இருக்குது? நல்ல ரட்சியம் இருக்குது. மூணாவது மகிமை இருக்கிறது. நாலாவது கனம் இருக்கு. இந்த 4 சேர்ந்த உடனே தான் அது வல்லமையாய் மாறுகிறது. அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் உண்மையா நான் பேசுறேன். இந்த நம்முடைய ஊழியத்துல ஆப்புக்குள்ள வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அந்த மொபைல் அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லும்போது நம்மளும் அன்மியூட் பண்ணிட்டோம். அன்மியூட் பண்ணிட்டு நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும், நானும் அல்லேலூயா சொல்லணும், நானும் துதிக்கணும், நானும் அந்நிய பாஷை பேசணும் ரொம்ப ஆசை. ஆனா நான் அன்மியூட் பண்ணிட்டாக்கா நடத்துற ஊழியக்காரவங்க யோசிக்கிறாங்க, ஐயா என்னமோ சொல்ல வர்றாரு, அவர் என்னமோ நடத்த போறாரு அப்படின்னு. இல்லாட்டி என் குரல் பெருசாகி மற்றவங்க குரல் கீழே போயிருது. ஏன்னா நான் சோத்திரம் மற்ற நார்மல்ல வரல, கத்த நல்லவன், அங்க ஹோஸ்ட்ல வர்றேன். அப்ப எல்லாத்த விட அப்ப என்னால அன்மீட் பண்ணிட்டு துதிக்க முடியல. ஆனா உங்களுக்கு அந்த கிருபை ஆண்டு கொடுத்திருக்கார் நல்லா துதிக்கிறதுக்கு. அப்போ நீங்க துதித்தாலே மகிமையின் ராஜாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிமையின் ராஜா என்று சொன்ன தாவீது இப்படிப்பட்ட வல்லமையில் தான் நிரம்பி இருந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. முதலாவது பார்த்தோம் மகிமையின் ராஜா, இரண்டாவது பார்த்தோம் மகிமையின் தேவன், மூன்றாவது பார்த்தோம் தரிசனத்தின் தேவன், நான்காவது பார்த்தோம் அவர் சோத்திர கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையின் வல்லமை உள்ளவர். அடுத்ததாக இந்த மகிமையின் ராஜா எப்படிப்பட்டவர்? அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதே 8வது வசனத்தை வாசிக்கிறேன். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப நம்முடைய ஆண்டவர் யாராயிருக்கிறார்? நல்ல பராக்கிரமும் உள்ள சுதந்திரம், பராக்கிரமும் நிறைந்த அந்த ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அந்த பராக்கிரமம் என்று சொல்லும்போது அதற்குள் சில விசேஷத்துவங்கள் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த சோத்திரம் பராக்கிரமம் என்று சொல்லும் போது அதிலே தேவனுடைய தயை கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அப்போ இந்த மகிமையின் ராஜா என்று சொன்னால் அடுத்ததாக 5வதாக அவர் பராக்கிரமம் நிறைந்த தேவன். அந்த பராக்கிரமம் நிறைந்தவர் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பராக்கிரமம் நிறைந்தவர் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 9:4. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர்.
அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? ஆமென். இப்ப மகிமையின் ராஜா என்று சொன்னால் அடுத்தது அவர் நல்ல பராக்கிரமமும் உள்ளவர். இந்த பராக்கிரமம் என்று சொன்னால் அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று, இருதயத்தில் ஞானம் உள்ளவர். 2வது, நல்ல பலம் உள்ளவர். இருதயத்துல ஞானமும் சரீரத்துல பலமும் இருந்ததுனாலதான் அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா என்கிற நாமத்தை நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்க. உங்களையும் அந்த நாமம் பராக்கிரமசாலியாய் மாற்றும். உங்க இருதயம் ஞானமுள்ள இருதயமாய் மாறிவிடும். இந்த கடைசி காலத்துல நான் சில பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு. சில நடுத்தர வர்க்கத்தினர் அல்லது கொஞ்சம் நல்ல வருமானம் செழிப்புள்ளவர், இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு அங்க இருக்கிறதுலயே அந்த ஏரியா அந்த சரௌண்டிங்லயே பெஸ்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. அங்க போய் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்ளிகேஷன் வாங்கி ஃபுல் பண்ணி அதை சேர்த்து அதுக்கு ஃபீஸு இதுக்கு ஃபீஸு இதுக்கு அமௌண்ட்டு குவார்டர்லி ஃபீஸு ஹாஃபர்லி ஃபீஸ்ன்னு சொல்லி எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க. இருதயத்துல ஒரு பெருமையும் இருக்கும், ஏன் பிள்ளைய இந்த ஸ்கூல்ல சேர்த்து இருக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு அதோட அவங்க அந்த பிரச்சனை தீராது. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வெளியில டியூஷனுக்கு சேர்ப்பாங்க. அதுக்கு ஒரு 4000 5000 அது உடனே டியூஷனுக்கு. இவ்வளத்தையும் பணம் கட்டி ஒவ்வொன்றுக்கும் கீழே காலில் இருக்கிற ஷூல இருந்து தலைக்கு போடுற தொப்பி வரைக்கும் எல்லாத்துக்கும் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா டியூஷன்ல சேர்த்துட்டு ப்ராக்ரஸ் கார்டு வர்றதுக்காக கொக்கு மீனுக்கு காத்திருக்கிற மாதிரி காத்திருப்பாங்க. ஆனா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு 1 மாசம் கழிச்சு ஒரு மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சு அந்த ப்ராக்ரஸ் கார்டு உள்ள வருது, இல்லாட்டி ஒரு குவார்டர்லி எக்ஸாம் எழுதிட்டு சொல்றோம் அதோட கார்டு கைக்கு வரும்போது பார்ப்பாங்க. பார்த்த உடனே இவங்க ஆவி சோர்ந்து போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் கட்டி இவ்வளவு பண்ணி இவன் மார்க்கே எடுக்கல அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல நான் நேரா பார்த்தத சொல்றேன், இந்த பணமும் கட்ட வசதி இல்லாம செல்வாக்கும் செலவழிக்க வழி இல்லாம அதை இதை எதுவுமே பண்ணாம ஒரு சாதாரண அரசாங்க பள்ளியில அதுவும் முனிசிபாலிட்டி ஸ்கூலுக்கு போன பிள்ளைகளை பார்த்திருக்கேன். வரும்போது ஒவ்வொன்றுலையும் 100க்கு 80 100க்கு 75 100க்கு 98 100க்கு 93 சொல்லி ஏறத்தாழ 5லையும் கிட்டத்தட்ட அவன் 500க்கு 400 450 மார்க்குக்கு மேல எடுத்துட்டு வரும். இப்பதான் இங்க கவனிக்கணும், இன்னைக்கு நிறைய பேரு இந்த பராக்கிரமம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க, அந்த பராக்கிரமம் இருந்தா நான் எவ்வளவு பெரிய ஆளாயிருவேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பராக்கிரமத்துக்குள் ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்கிறதே ஞானமுள்ள ஒரு இருதயம். ஆண்டவர்ட்ட அதை கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானமுள்ள இருதயமாகிய அந்த பராக்கிரமத்தை கேட்டாங்க. நான் பெருமைக்காகவும் பணத்துக்காகவும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இதெல்லாம் செய்யணும் என்று அல்ல ஆண்டவரே. இன்னொரு காரியத்தை நான் கொஞ்சம் நிதானிச்சு ஆராய்ச்சி. பொதுவாவே தெரியும், நான் எதையுமே கொஞ்சம் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அரசு துறைகள், மத்திய அரசாங்க பதவிகள் அல்லது மாநில அரசாங்க பதவிகள் அல்லது உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து அவங்கள்ட்ட அவங்களுடைய கடந்த கால சரித்திரத்தை அப்படி கேட்டு பார்த்தாக்கா அவங்க எல்லாம் ஒரு சாதாரண பள்ளியில வில்லேஜ் ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷன் இல்லாத எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாம மெயினா பேசிக்கலி ஒரு டியூஷன் கூட இல்லாம படிச்சவங்க. ஆனா இப்ப அவங்க இருக்கிற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹையர் போஸ்டிங்ல இருக்காங்க.
ஆனா சிபிஎஸ்இ படிச்சேன், ஆங்கில இந்தியன் படிச்சேன், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன், கான்வென்ட்ல படிச்சேன், டே கேர்ல படிச்சேன்னு சொல்ற நிறைய பேருடைய ஜீவியோ வேலைக்காக அலைந்து தேடுவதா இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பராக்கிரமம் என்பது தன்னிடத்தில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியையும் அல்லது படிப்பையும் பட்டத்தை தான் நினைக்கிறாங்க. ஆனா பராக்கிரமத்தின் உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஞானமுள்ள இருதயம் என்பதுதான் பராக்கிரமம். இப்போ நான் கொஞ்சம் ஓப்பனா பச்சையா உங்கள்கிட்ட கேட்கிறேன், மனசாட்சி படி நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அருமையான கர்த்தர் யோபு 9:4 சொல்லுகிறபடி யோசத்திரம் ஞானமுள்ள இருதயம் இருக்குது? இருதயத்து எல்லாருக்கும் அந்த இருதயத்துல ஞானம் எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த ஞானமுள்ள இருதயமா இருந்து மற்றவர்கள் செய்யாததை பகிரங்கமா ஜடாபட்டா அப்படி இப்படி பண்ணும் போது எனக்கு அதெல்லாம் முடியாது, இததான் கர்த்தர் கொடுத்தாரு, இதுதான் பண்ணாரு, இது போதும் என்று சொல்லி ரொம்ப பொறுமையோடு தாழ்மையோடும் நீங்க காரியத்தை செஞ்சு அதுல சாதித்தது உண்டா? அப்படி இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மகிமையின் ராஜா என்று சொன்னால் அவர் சுத்திரம் பயங்கரமும் ஆனவர். அந்த பயங்கரமுமானவர் என்று சொன்னால் அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்துக்கு அப்புறம்தான் அந்த யோபு 4 அதுக்கு அப்புறம் தான் சொல்லுது பலத்தில் பயங்கரமானவர். முதலாவது தேவை ஞானம், அப்புறம்தான் பலனே தேவை. தேவனுக்கு மகிமை. அப்போ மகிமையின் ராஜா என்று சொன்னால் அவர் மகிமையின் தேவன். மகிமையின் தேவன் என்று சொன்னால் அவர் நல்ல தரிசனமாகிற தேவன். அந்த மகிமையின் ராஜா என்று சொன்னால் கர்த்தர் அவர் நல்ல வல்லமையானவர். அந்த மகிமையின் ராஜா என்று சொன்னால் அவர் நல்ல பராக்கிரமும் ஆனவர். இந்த பராக்கிரமம் யாருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது? அவர் யாருக்கு பராக்கிரமசாலியாய் காணப்பட்டார் என்று சொன்னால் எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20:11 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியா சொல்றார் பாருங்க, கர்த்தர் என்கிற பராக்கிரமசாலி என்னோடு இருக்கு. இப்போ இந்த எரேமியாவுக்கு பராக்கிரமசாலியா கர்த்தர் வந்துட்டார். ஆனா இவருக்கு ஞானமுள்ள இருதயம் இருந்ததான்னு கேட்டாக்கா, நீங்க எரேமியா புஸ்தகம் முழுவதையும் நல்ல கவனமா படிச்சு பாருங்க. அங்க தீர்க்க தரிசனத்தின் ஆவியானது அந்த எரேமியாவை ஞானமுள்ள இருதயத்தினால் நிறைத்திருக்கும். அதனாலதான் அவர் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ஓமையோடும் உதாரத்துவத்தோடும் அழகாய் சொல்ல ஆரம்பித்தார். அந்த எரேமியாவுக்குள் நல்ல ஞானமுள்ள இருதயம் இருந்தது. காரணம், இந்த எரேமியா ஆண்டவரை பார்க்கும்போது மகிமையின் ராஜாவாகவும் நல்ல பராக்கிரமம் நிறைந்தவராய் பார்த்தார். அதன்படியே அவருடைய ஜீவியமும் ஊழியமும் அமைந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பராக்கிரமத்தின் தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் நிரப்புவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த மகிமையின் ராஜாவை குறித்து ஒரே ஒரு அடையாளத்தை காண்பித்து விட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த மகிமையின் ராஜாவை குறித்த அடுத்த ஒரு அடையாளம் என்ன? அதே சங்கீதங்களின் புஸ்தகம் அதே 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 24:10 வாசிக்கிறேன். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இப்ப இந்த மகிமையின் ராஜா என்றால் அதற்கு அடுத்த பரிணாமம் என்ன?
அடுத்த விளக்கம் என்னன்னாக்கா, அந்த சங்கீதம் 24:10 சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தரானவர். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தரானவர். அல்லேலூயா. ஓ சோத்திரம். அந்த சேனைகளின் கர்த்தரான அந்த தேவன் இந்த தாவீதுக்கு நல்ல மகிமையானவராய் காணப்பட்டிருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சேனைகளின் கர்த்தரானவர் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா சேனைகளையும் நடுங்க பண்ணக்கூடிய சேனைதான் இந்த கர்த்தருடைய சேனை. இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க, இன்றைக்கு இந்த வார்த்தைக்குள் சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மகிமையின் ராஜா என்கிற சேனைகளின் கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம். அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டது? நிறைய காரியத்தை சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னா அவர் தொட பூமி அப்படியே உருகி போகுமா? அல்லேலூயா. அதுதான் சேனைகளின் கர்த்தர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு மகிமையின் ராஜாவாய் வருவார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், விரோதிகள் துரத்தப்படுவார்கள், பிசாசானவன் விலகி ஓடிக்கொண்டே இருப்பான். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், பயத்தின் ஆவி வெளியேறும், வல்லமையின் அபிஷேகம் ஆட்கொள்ளும், நல்ல தேவ பக்தி தேவ கிருபை உண்டாகும். அந்த சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் கூட இருக்கும் போது நினைப்பதற்கும் எதிர்பார்க்கிறதுமான அதிகமான காரியத்தை அந்த சேனைகளின் கர்த்தர் செய்து விடுவார். அந்த சேனை வந்தாக்கா பூமியில் இருக்கிற எந்த இராணுவமோ, எந்த படைபலமோ, எந்த விதமான சக்திகளோ கர்த்தர் நல்லவே அந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற இராணுவத்தை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 46:10. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் அந்த நாளே கர்த்தருக்குரிய நாள். இரண்டாவது, சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவர். அதுக்கு பேர்தான் மகிமையின் ராஜா என்கிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நான். உங்களுக்கு எதிரா சத்துருக்கள் வர்றாங்களா? சத்துரு வர்றானா? பகைக்கிறவர்கள் வர்றாங்களா? ஐயோ, ரெண்டுல ஒண்ணு துவம்சம் பண்ணணும் நினைக்கிறாங்களா? யார் எவ்வளவு எழும்பி என்ன வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உறுதியாய் சொல்லுகிறேன், மகிமையின் ராஜா என்னும் மறுநாமத்தை உடைய சேனைகளின் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால அவர் சத்துருக்களை நியாயம் விசாரிப்பார். நீதியை சரி கட்டுவார். தைரியமாயிருங்க, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. ஆண்டவரே, நீ மகிமையின் ராஜாவாய் சேனைகளின் கர்த்தராய் என்னோடு இருக்கிறதற்காக நன்றி. எரேமியா 46:10 நீ நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு முற்றிலும்
எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் நிர்மலமாகும். மகிமையின் ராஜா அவர் வெறும் மகிமையின் ராஜாவாய் மாத்திரமல்லாமல் அவர் மகிமையின் தேவனாய் உங்களுக்கு வெளிப்படுவார். ஓ, கர்த்தர் நல்லவர், தரிசனத்தின் தேவனாய் வெளிப்படுவார். ஓ, கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையின் ராஜாவாக அதோடு கூட நல்ல வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவார். பராக்கிரமசாலியாய் வெளிப்படுவார். எல்லாவற்றை விட சேனைகளின் கர்த்தராய் அவர் உங்க கூடவே இருந்து உங்கள் சத்துருக்களுக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். இதுதான் நடக்கும், இதுதான் நிறைவேறும், இதுதான் சம்பவிக்கும். இந்த கிருபையுள்ள அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய சத்தியம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விதத்திலும் நூறத்தனையான ஜெயத்தை கொடுப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, காலாகாலமாய் பயன்படுத்தப்படுகிற வசனம், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள் என்று நாங்கள் வெறும் வார்த்தையும் வசனத்தை மட்டும்தான் பயன்படுத்தினோம். இன்றைக்கு அந்த மகிமையின் ராஜா என்றால் யார் என்பதையும், அதோடைய நாமங்கள் என்ன என்பதையும், அந்த ஒவ்வொரு நாமத்துக்குள் இருக்கிற பயங்கர வல்லமைகளையும் நீ வெளிப்படுத்தினதற்காக நன்றி. எல்லாவற்றை விட மகிமையின் ராஜாவாகி நீர் ஆண்டவரே, கர்த்தர் நல்ல சேனைகளின் கர்த்தராய் எங்களோடு வாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.